கோலிவுட்டின் உச்ச நடிகராக திகழ்பவர் தளபதி விஜய். சினிமாவில் நடிக்க வந்த ஆரம்பத்தில் அவர் பார்க்காத விமர்சனங்களும் கிண்டல்களும் இல்லை. அதையெல்லாம் உடைத்து இளைய தளபதியாக வளர்ந்து தற்பொழுது தளபதியாக மாறி நிற்கிறார். அதற்கு ஒரே காரணம் அவரது கடின உழைப்புதான். அனைத்து விமர்சனங்களையும் எதிர்கொண்டு திறமையை வளர்த்து தற்பொழுது தனக்கென மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டார். வினோத் இயக்கத்தில் நடிக்கும் ஜனநாயகன் படம் தான் விஜய்க்கு கடைசி படம் என அறிவித்து விட்டார். ஏனெனில் அவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா களம் காண்கிறது. கண்டிப்பாக அரசியலிலும் அவரை வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் அவரது ரசிகர்கள் முழு மூச்சோடு களப்பணியாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்த நிலையில் விரைவில் இந்த படத்தின் தொழில்நுட்ப பணிகள் தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆண்டுதோறும் விஜயின் பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி அவர் நடிக்கும் படத்தின் அப்டேட் வெளியாகும் நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி ஜனநாயகன் படத்தின் டீசர் வெளியாகும் அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது விஜயின் பிறந்த நாள் ஸ்பெஷல் விருந்தாக ரசிகர்களுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமன்றி இந்த படம் குறித்த வேறு சில திட்டங்களையும் படக்குழு அமைத்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் அக்டோபர் மாதம் செகண்ட் சிங்கிள் மற்றும் புத்தாண்டு தினத்தில் ட்ரெய்லர் வெளியிடப்படும் என திட்டமிட்டுள்ளனர். ஆடியோ விழா பற்றியும் மாஸ் அப்டேட் வெளியாகி வருகிறது. தாவேகா முதன் மாநாட்டில் விஜயின் மனைவி சங்கீதா, மகன் சஞ்சய், மகள் சாஷா ஆகிய 3 பேரும் வரவில்லை. அதனை கவனித்த ஒரு தரப்பினர் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை என்று கடந்த சில மாதங்களாகவே பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த விமர்சனங்களை அடித்து நொறுக்கும் விதமாக ஜனநாயகன் ஆடியோ விழாவில் சங்கீதா, விஜய் மற்றும் பிள்ளைகள் கலந்து கொள்ள அதிக வாய்ப்புள்ளதா? அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்தில் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ள ஜனநாயகன் படம் விஜயின் கடைசி படம் என்பதால் மிக பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.